Praise God. God is good. All the time God is good. எப்பொழுதும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Today we are going to talk about the potter and the clay. இந்த நாளிலும் நாம் குயவனும் களிமண்ணும் குறித்து நாங்கள் பேச போகிறோம். Do you know how the potter works? அங்க குயவன் எவ்விதமாய் வேலை செய்கிறான் என்று நமக்கு தெரியுமா? He takes the clay, அங்க அவன் களிமண்ணை எடுத்துக்கொள்கிறான், allows it to dry, அதை அங்க உணர செய்கிறான், then he crushes it, அதை மிகவும் பொடியாய் செய்கிறான், adds water, அதன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறான், and mixes it till it becomes soft and pliable. அதை நன்றாக மெதுவாக ஆகும் வரை அதை குழைத்து கொண்டு இருக்கிறான். Once the clay is soft, அது மெதுவாக ஆன பொழுது he can shape it the way he wants it. எந்த விதமாய் தேவையோ அந்த விதமாய் வணைகிறான். Sometimes when he is doing it, there may be some impurities and it will have a problem. அப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் போது ஏதாய் தவறாய் போனால் அது உடைந்து போகும். So he is unable to do anything at that time. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. So he will stop it and remold it into something else. அதனால் அதை நிறுத்திவிட்டு அவன் மறுபடியுமாக அதை வணைகிறான். Let us look at what the purpose of the potter is. இந்த நாளிலும் நாங்கள் இந்த காரியத்தை குயவனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். I am reading to you now from Jeremiah 18 verses 1 to 3. நாளிலும் எரேமியா 18:1-3 வரை வாசிப்போம். This is the word that came to Jeremiah from the Lord. Go down to the potter's house, and there I will give you my message. So I went down to the potter's house, and I saw him working at the wheel. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். We are now talking about a natural potter doing a pot. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சாதாரண ஒரு குயவன் அவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று. He uses his fingers and other instruments. அங்க அவன் தன்னுடைய கரங்களையும் அடுத்த காரியங்களும் செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். To make a pot that he has in mind. அவன் தன்னுடைய மனதில் நினைத்திருக்கிற ஒரு பானையை வணைய வேண்டும் என்று நினைக்கிறான். He chooses different lumps to make different pots. அங்கு பலவித பானைகள் செய்ய பலவித களிமண்களை உரையாக வைத்திருக்கிறான். The shape may be different, the size may be different, the consistency may be different. அங்கே அது அளவும் அதை வணைகிற விதமும் வேறு வேறு விதங்களாய் இருக்கலாம். And how does he do it? He puts pressure on that so that it will mold. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவன் தன்னுடைய கரங்களை அதில் செய்து அவன் முயற்சித்து செய்கிறான். He can only mold it when the clay is soft. அவன் அதை அந்த மிருதுவாய் இருக்கும் பொழுதுதான் களிமண்ணை அவன் வணைய முடியும். When the clay becomes hard, he cannot do anything with it. இந்த களிமண் மிகவும் கட்டியாக போனால் அவன் இஷ்டப்படி வணைய முடியாது. In the same way, our divine potter இதேபோல்தான் நம்முடைய தகப்பனே ஆகிய குயவன் கூட has a purpose for each of our lives. எங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Jeremiah saw God as the potter molding Israel. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் எரேமியா குயவன் அங்கு தேவனாய் காண்பிக்கிறார், அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மண்பாண்டமாக காண்பிக்கிறார். God molded Israel by giving them rules. இங்கு கர்த்தர் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க கட்டளைகளை கொடுத்து வணைந்து கொண்டிருந்தார். God molded Israel by giving them blessings. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் எல்லாவற்றிலும் வணைந்து கொண்டு வழிநடத்தினார். When they did not listen to him, he brought about judgment. அவர்கள் அந்த சத்தத்தை கேட்காவிடில் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை இந்த இடத்தில் கொடுத்தார். In the same way, the potter has a plan for our nations. அதேபோல்தான் தேவனாகிய அந்த குயவன் கூட நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God molds those nations by giving them blessings. ஒவ்வொரு தேசத்தையும் அதேபோல்தான் அவர் வணைகிறார். But those who do not listen, judgment comes upon them. யாரெல்லாம் அது செவி கொடுக்கவென்றால் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு இறங்கி வரும். When you don't listen, you walk in disobedience. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் நாங்கள் அங்கு அவரை விட்டு அவமதிப்பாய் நடந்து போகிறோம். God had only one purpose for calling Israel out, that was to worship him. அங்க இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்தார், ஏனென்றால் அவர் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. God wanted to bless the world through Israel. அங்கு தேவன் முழு உலகத்தையும் இஸ்ரவேலரை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தார். God worked hard on Israel to bring them to a proper place to worship him properly. அங்கு தேவன் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அருமையான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினார். God's presence was always with Israel.
அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவ பிரசன்னம் முழுவதும் கூட இருந்தது. God wants to bless the church today also. அதேபோல் தான் இந்த நாட்களில் இருக்கும் சபைகளும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He works hard to get you to come to know him. அவன் மிகவும் கடினமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தேவனிடத்தில் வருவதற்கு. So that your heart is soft to worship him. அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் மிருதுவாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிட முடியும். God's presence goes with his church only when the church obeys him. அங்கு தேவன் சபையோடு எப்பொழுது நடந்து வருகிறார் என்றால் சபை தன்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான். When I say church, I am not meaning the church building. அங்க சபை என்று சொல்லும்போது இங்கு நடக்கிற சபைகளை குறித்து நான் பேசவில்லை. We are the church, the people. நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். God wants to change you and me so that we can worship him properly. கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு விரும்புகிறார். அதனால தான் நாம் தேவனை நோக்கி ஆராதிக்க முடியும். So what problem does the potter have? இங்கு குயவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கிறது? We'll see that in verses 4 to 7. இந்த இடத்தில் நாங்கள் 4வது வசனத்தில் 7வது வசனம் வரை பார்ப்போம். But the pot he was shaping from the clay was marred in his hands. So the potter formed it into another pot, shaping it as it seemed best to him. Then the word of the Lord came to me, O house of Israel, can I not do with you as this potter does, declares the Lord? Like clay in the hand of the potter, so are you in my hand, O house of Israel. If at any time I announce that a nation or kingdom is to be uprooted, torn and destroyed. இங்கு 4வது வசனத்திலிருந்து படிப்போம். குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில். So the natural potter is trying to make the pot, but there is some problem, it's not coming out properly. அங்கு குயவன் தன்னுடைய சித்தத்தின்படி ஒரு மண்பாண்டத்தை வணைகிறான், ஆனால் அது சரியாக வரவில்லை. The problem may be within the clay itself. அது அந்த களிமண்ணுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். Or maybe something from outside which has stopped it. இல்ல வெளியிருந்து வந்த காரணமாயும் இருக்கலாம். In the same way, the divine potter, when he is working on us, there could be something stopping him from doing what he wants to do with us. அதேபோல் தான் நம்முடைய தகப்பனாகிய அங்க பிதாவுடைய குயவன் போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வணையும் பொழுது அது முடியாமல் போய்விட்டால் நமக்குள் சில காரியங்கள் தவறாய் இருக்கலாம். Maybe he cannot do something with you because of sin. அது கர்த்தர் ஏன் கிரியை செய்ய முடியாது என்றால் பாவம் நமக்குள் குடியிருக்கலாம். Or because of pride. இல்லை என்றால் பெருமை இருக்கலாம். Or because you are just stubborn and won't listen. இல்லை என்றால் நாங்கள் மிகவும் அங்கு திருத்தமாய் நின்று கொண்டிருக்கலாம். Sometimes we allow other influences into our life and will not listen to God. ஒரு சில நேரத்தில் நாங்கள் வேறு ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்கிறோம். I am giving you some of the reasons why you would not want to listen to the potter. நாங்கள் ஏன் அங்கு குயவனாகிய பிதாவுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால், we become mad, that is we are unable to listen to God when we only want blessings but we don't want responsibilities. நாங்கள் எந்த விதமான களிமண்ணாய் இருக்கிறோம் என்றால் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு அல்ல. And when I say responsibilities, I mean responsibility to serve God. இங்கு நாங்கள் பொறுப்பை பற்றி என்ன பேசுகிறேன் என்றால், நாங்கள் தேவனுக்கு அங்கு செய்கிற ஊழியத்தை உற்றான ஒரு பொறுப்பை பற்றி பேசுகிறோம். We become starved or mad when we don't read the word of God. அங்கு நாங்கள் தேவனுடைய வசனத்தை படிக்காவிட்டால் நாங்கள் அங்கு உலர்ந்து போய் காணப்படுகிறோம். We do not take time to pray. அங்கு தேவனுக்காக ஜெபிக்க நாங்கள் நேரம் கொடுப்பதில்லை. We do not want to take advantage of our opportunities given to us to serve him better. அங்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தேவனுக்காக உபயோகப்படுத்துவதில்லை. God has a plan for each and every one of us. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். But sometimes his original plan is something, but you land somewhere else because of sin in your life. அவருடைய அந்த உண்மையான நோக்கத்தை விட்டு நாங்கள் வேறு வழியாக தவறு போகிறோம், ஏனென்றால் நமக்குள் பாவம் காணப்படுகிறது. God wants us daily to walk with him so that we are changed into the image of his son.
கர்த்தர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்க விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவர் நினைத்தது போல் நாங்கள் மாற முடியும். So you got to find out what is it that's stopping God from molding you the way he wants to. இந்த இடத்தில் நாங்கள் நின்று ஆலோசித்து பார்க்க வேண்டும், ஏன் கர்த்தருடைய அந்த திட்டம் நமக்குள் நிறைவேறவில்லை என்று. The natural potter and the divine potter is very patient with you. இங்க மனுஷனான குயவனும் அங்க நம்முடைய தேவனாகிய பிதாவின் குயவனும் ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள். I will read to you verses 8 to 17 where you see how it is. அங்க 8 இலிருந்து 17வது வசனம் வரை பார்க்கலாம். And if that nation I warned repents of its evil, then I will relent and not inflict on it the disaster I had planned. And if at another time I announce that a nation or kingdom is to be built up and planted, and if it does evil in my sight and does not obey me, then I will reconsider the good I had intended to do for it. Now therefore say to the people of Judah and those living in Jerusalem, this is what the Lord says. Look, I am preparing a disaster for you and devising a plan against you. So turn from your evil ways, each one of you, and reform your ways and your action. But they will reply, it's no use. We will continue with our own plans. Each of us will follow the stubbornness of his evil heart. Therefore, this is what the Lord says. Inquire among the nations, who has ever heard anything like this? A most horrible thing has been done by virgin Israel. Does the snow of Lebanon ever vanish from its rocky slopes? Do it cool water from distant sources ever cease to flow? Yet my people have forgotten me. They burn incense to worthless idols, which made them stumble in their ways and in the ancient paths. They have made them walk in bypaths and on roads not built up. Their land will be laid waste, an object of lasting scorn. All who pass by will be appalled and will shake their heads. Like a wind from the east, I will scatter them before their enemies. I will show them my back and not my face in the days of their disaster. இங்கு நாங்கள் பார்ப்போம் 8ஆம் வசனத்திலிருந்து, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறதுண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள். ஆனால் நானும் அவர்களுக்கு அருள செய்யவேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்கள் விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்கள் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடக்கத்தக்கதாக காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். லெபனேனின் உறைந்த மழை வயல்வெளியின் கல்மலையிலிருந்து அற்று போகிறதுண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறதுண்டோ? என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரங்களுக்கு துகம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகளை அவர் பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. நான் அவர்களுடைய தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாகவும் செய்யும்படிக்கு இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து தன் தலையை துலக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குவது போல நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். When it did come out the way he wanted, he did not throw the clay away. அந்த குயவன் தனக்கு விருப்பப்பட்ட அந்த பானையை அவன் மணைய முடியாத போகையில் அவன் அதை எரிந்து விடவில்லை. He crushed it and started working. அதை மிகவும் திரும்பவும் பொடி செய்து மறுபடியும் அதிலே அவன் வேலை செய்கிறான். He have made something else, but he worked out again. அவன் வேறு ஒரு களிமண்ணை எடுத்து செய்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. அதே களிமண்ணை தான் மறுபடியும் வணைந்தான். In the same way,
has a plan for you. அதேபோல் தான் நம்முடைய தகப்பனாகிய குயவனும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். When he cannot do with you what was his original plan, he doesn't throw you out. அவர் நம்மை குறித்து நம்முடைய திட்டத்தை அவர் செய்ய முடியாமல் போனால் அவர் நம்மை வீசுவதில்லை, ஆனால் வேறு வழியாக வணைகிறார். He molds you so that he can use you. அவர் நம்மை உபயோகப்படுத்தும்படியாக அவர் நம்மை வணைகிறார். Maybe you come out something different from original. நாம் அவருடைய சித்தத்திற்கு அல்ல, அதுக்கு மாறாக வேறு வழியாக வர முடியும். But still he will not throw you out. He will keep working on you. ஆனாலும் அவர் நம்மை தூக்கி எறிந்து விடுவதில்லை. அவருடைய சித்தம் நிறைவேறும் வரையும் அவர் நம்மை வணைந்து கொண்டுதான் இருப்பார். Fault of the potter, or is it our fault? இது தேவன் அந்த குயவனுடைய குற்றமா அல்லது நம்முடைய குற்றமா? Is very very patient with us. கர்த்தர் நம்மோடு மிகவும் மிகவும் பொறுமையாகத்தான் இருக்கிறார். He thinks maybe tomorrow we will repent. அவர் யோசித்து பார்க்கிறார், நாளை ஒருவேளை இவர் மன்னிப்பு கேட்பாரா என்று. He thinks we will change so he can use us. நாங்கள் மனம் மாறி திரும்பி வருவோமோ அப்பொழுது அவர் நம்மை வணையலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். The earthly potter did not leave the clay aside. He walked into something else. இந்த உலக குயவனும் அப்படித்தான் செய்தான். அவனை தூக்கி எறியாதபடிக்கு அதையே வைத்து மறுபடியும் வணைந்தான். He may have made many attempts to get something out of that clay. அந்த களிமண்ணை எடுத்துக்கொண்டு அவன் பலவிதமான காரியங்களை அவன் செய்து எதிர்பார்த்தான். And every time he tried to do it, he made something different from what he was planning to do. ஒவ்வொரு முறையும் அவன் அப்படி செய்யும் பொழுது அவன் மனதில் தெரிந்த அந்த மண்பாண்டம் வரவில்லை. Same God continues working on us. அதேபோல்தான் அங்கு தேவனும் நம்மை தூக்கி எறியாதபடிக்கு அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படி அவர் செய்ய எத்தனிக்கிறார். He wants to do something with you and me. அதேபோல்தான் உங்களோடும் எங்களோடும் அவர் செய்ய விரும்புகிறார். Maybe he plans to make something, but because of my sin I have turned out to be something else than what he had a plan for me. அவர் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை அவர் வைத்து வணையும் பொழுது அது செய்யாம முடியாமல் போனால் ஏனென்றால் அது எனக்குள் இருக்கிற பாவமா இருக்கிறது. If I am something different from God's original plan, it is because of my fault and not God's. நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்றால் அது நமக்குள் இருக்கிற பாவமே தவிர தேவனுடைய குற்றம் அல்ல. So when God has the right clay in his hand, அங்கே தேவனுடைய கையில் ஒரு சரியான களிமண் உண்டாயிருந்தால் he will apply pressure to make it into a nice pot. அது ஒரு மிகவும் தன்னுடைய கரங்களில் ஒரு அழுத்தத்தை உண்டாக்குவார். When he took the clay, it was without shape, useless. அது கையில் எடுக்கும் பொழுது ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கிறது. But with his touch he has made something out of each one of us. ஆனால் அது அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் வணைந்திருக்கிறார். When the master touches you, you look as if you are a pot which we can keep on the shelf. அதேபோல் தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நோக்கும் பொழுது நம் ஒவ்வொரு மண்பாண்டங்களாக அங்க ஷெல்ஃபிலே வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். And when he has finished working with you, you will be the best pot available. அவர் அதை செய்து முடிக்கும் பொழுது நான் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மண்பாண்டமாய் வெளியே வர வேண்டும். God shapes each one of us differently. அதேபோல் தான் நம் ஒவ்வொருவரையும் வேறு வேறு விதமாக அவர் வணைகிறார். You are unique. ஒவ்வொருவரும் ஒரு தனியான மனுஷியா இருக்கிறோம். In this whole world there are no two events. இந்த முழு உலகத்திலும் ஒரே விதமான இரண்டு விதமான காரியங்கள் உண்டாகவில்லை. No two same persons at all. அங்கு இரண்டு மனுஷர்கள் ஒருபோது இருந்ததில்லை. That much unique our maker is. அதுபோல் தான் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வேறு வேறு விதமாக படைத்திருக்கிறார். He applies the pressure to make you different. அவர் நம்மேல் ஒரு சில அழுத்தத்தை போடுகிறார், ஏனென்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி வர வேண்டும். He gives you the gifts that is different from another person. அவர் நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், அது வேறு வேறு விதமாக கொடுக்கிறார். When you are in his hand, he has a perfect plan for your life. அவர் நாம் தேவனுடைய கரங்களில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சரியாக தோற்று செல்கிறது. He may be having a hard time to get you to say he is the Lord and Savior of my life. அவர் நம்முடைய வாழ்க்கையில் பேசும்பொழுது அவருக்கு மிகவும் கடினமாய் இருக்கும், நான் தான் உண்மையான தேவன் கடவுள் என்று. Because you won't listen to him. ஏனென்றால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்பதில்லை. Because you think you want to run your own life. நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்க்கையை ஓட நினைக்கிறோம். It's everything only about me and about nobody else. எல்லாம் என்னை குறித்து தான், வேறு எந்த விஷயமும் இல்லை என்று யோசிக்கிறோம். But do you know if God wants to get your attention, he can do so. ஆனால் கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு கேட்க வேண்டும் என்றால் அவர் என்ன வேணாலும் செய்வார். And how will he do it, you know? அவர் எவ்விதம் செய்வார் தெரியுமா? You'll either fall sick.
நீங்கள் அங்கே சுகவீனமாய் போகலாம். Or you'll have a problem at your work. இல்லை என்றால் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையை உண்டாக்கலாம். Or a problem at home. இல்லை என்றால் அங்கே வீட்டிலே பிரச்சனையை உண்டாக்கலாம். And then quickly we run to God and say, Lord, where are you? I'm suffering. அப்பொழுது நாம் அவசரமாக தேவனிடத்தில் ஓடிப்போம், ஏன் இந்த ஆபத்து என்று. But God is always there. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். God loves you. He wants you to come back to Him. So He will send something to get your attention. கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதனால் தான் பிரச்சனைகளை கொடுத்து அவருடைய பக்கத்தில் நம்மை திருப்ப விரும்புகிறார். Why does He do that? Because He loves you. ஏன் அதை செய்கிறார் என்றால் அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். If you need any changes in your life, you got to at that time say, Lord, where do I need to change? அதேபோல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் காண்பப்பட்டால் நாம் யோசிக்க வேண்டும், எந்த இடத்தில் நான் மாற்றம் தேவை என்று. Remember, you will have peace when you submit yourself to the master potter. நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள் உண்டாகிறது. He made you, so don't ask Him, why are you doing like this to me? கர்த்தர் நம்மை படைத்தார், அதனால் நான் மறுபடியும் தேவனிடத்தில் கேட்கக்கூடாது, ஏன் இந்த காரியத்தை செய்தீர் என்று. He has a plan for you, so He can crush you as many times as He needs, so that you will be what He wants you to be. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கஷ்டம் அவனை மிகவும் நொறுக்குவார், ஏனென்றால் அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை வணைவே அதை செய்கிறார். I want to read to you Ephesians 2:10. இந்த வேளையிலும் எபேசியர் 2:10 வாசிப்போம். For we are God's workmanship, created in Christ Jesus to do good works which God prepared in advance for us to do, resulting in demonstrated fruitfulness and ministry. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And Philippians 1:6 says, பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது, being confident of this, that He who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். We may know all the right words when we come to church. நாம் இங்க தேவாலயத்துக்கு கடந்து வரும்பொழுது எல்லாவித வசனங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். We may know all the beautiful songs that were sung. எல்லாவித பாடல்களையும் நாம் அறிந்தவர்களாய் இருக்கலாம். We may know how to pray. எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்றும் தெரிந்திருக்கலாம். With all that you will only fool the people around you. இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நம்ம சுற்றி இருக்கிற மனுஷர்களை தான் நாம் ஏமாற்ற முடியும். But God knows what's in your heart. ஆனால் நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். You can't fool God. நாம் அங்கு தேவனை ஏமாற்ற முடியாது. God knows every thought that comes in your mind. நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். Are you saved today? இந்த நாளில் நாங்கள் ரட்சிப்பை கண்டிருக்கிறோமா? Are you soft clay that God can use? நாம் மிகவும் மிருதுவா இருக்கிறோமா தேவன் நம்மை உபயோகப்படுத்தும்படிக்கு? Are you ready to be shaped by Him? நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வணைய கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோமா? Are you willing to listen to Him? தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? When He applies pressure, will you just leave it, or you will say, yes, I will change? அவர் நம்மேல் பாரத்தை சுமக்கும் பொழுது நாம் அதை விட்டு ஓடி போகிறோமா, இல்லை என்றால் நீங்கள் மாற்றும் என்று நிற்கிறோமா? When you become hard, He cannot use you. நாங்கள் மிகவும் கடினமாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை உபயோகப்படுத்த முடியாது. He has to break you then. அப்பொழுது தேவன் நம்மை முறியடிக்கத்தான் வேண்டும். Don't be in danger of being broken into pieces. அதை மிகவும் ஆபத்து என்று நாங்கள் கருதக்கூடாது. God sent His Son to die on the cross so that you could be brought back to Him. அங்கே தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை அங்கே சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார், ஏனென்றால் நாம் மிகவும் ரட்சிப்பை காணும்படிக்குத்தான். Through those nail pierced hands, God is trying to attract you back to Him. அதே ஆணி பாய்ந்த அந்த கரங்களை கொண்டு தான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அங்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். With the blood of His Son Jesus, He is trying to mold you into something that will turn back to Him. அந்த இயேசுவின் இரத்த கையின் கரங்களில் தான் தேவன் நம்மை வணையவும் விரும்புகிறார். The potter has a purpose for your life. அந்த குயவன் தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். That is to save you so that you can be with Him in eternity. ஏனென்றால் அவர் நம்மை காப்பதற்காகத்தான், ஏனென்றால் அங்கு மறுமையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக. Are you willing to submit to Him? இந்த நாளிலும் நாம் அனைவரும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோமா? Do not harden your heart so that you cannot hear from Him.
நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க கடவோம். Be soft so that when he speaks you will say, Lord, speak, your servant is listening. அங்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். He does not need us, we need him every time. அவர் நமக்கு தேவை, ஆனால் தேவன் நமக்கு தேவையில்லை என்று அல்ல. If you are proud, you do not do what he wants, you will be in trouble, not him. அங்கு நாம் பெருமையாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, அங்கு தேவனுக்கு அல்ல. So instead it is better to submit to him. ஆதலால் நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Lord, help us not to get hardened today. தேவனே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு என்னை பாற்றுக்கொள்ளுங்க ஜெபிப்போம். So that we become useless and unusable. அப்பொழுதுதான் நாம் தேவனுக்காக உபயோகப்படுத்த முடியும். Help us to walk in a way that will be fitting unto you. அங்கே தேவனுக்கு சித்தமாய் இருக்கிற பாதையின்படி நாம் நடக்க கடுவோம். So that when you are finished working on us, it is a beautiful vessel to do your work on this earth. அதே அப்பொழுதுதான் தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒரு மண்பாண்டமாக நாங்கள் விளங்க செய்ய முடியும். We submit ourselves to you, Master. இந்த நாளிலும் ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு. Use us all for your kingdom purposes. எல்லாம் உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை உபயோகப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிப்போம். In Jesus mighty name we pray. In Jesus தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். இந்த செய்திகளை நாங்கள் அநேக முறை கேட்டு இருந்தாலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வித்தியாசமாக நம்மோடு கூட பேசுகிறோம். அதனாலே கூட நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இப்பொழுது எழுந்து நின்று அங்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், சகோதரி எஸ்தர் கூட இந்த பாட்டு தான் குயவனே குயவனே என்று பாடினாங்க. ஆவியானவர், ஒரே ஆவியானவர் அதே செய்தியை எங்களுக்கு இடையே கொடுத்திருக்கிறார். அதனால எங்களை படைத்தவர் எங்களை அழகாக வணைய வேண்டும். அழகான செய்தியை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். செய்தி ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் இந்த இடத்துக்கு வருகிறோம். கர்த்தர் பேசுகிறார். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் டேஸ்டா ருசிக்கணும். வீட்டை போய் அந்த அதிகாரத்தை படித்து, கர்த்தாவே, இதே இன்றைக்கு கேட்கப்பட்ட இந்த செய்தியின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, நான் எங்கே நிற்கிறேன், அப்படியா எங்களை ஆராய்ந்து சரிப்படுத்துகிறது தான் ஆராதனையில் வரும் பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து எங்களை சரி செய்து கொள்வது. அதனாலே குயவன் கையிலே களிமண்ணை போல அங்கே கர்த்தர் எங்களை சரியாக உருவாக்க விரும்புகிறார். அதனால தான் அவர் அடிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரே, உங்களை நம்மை சோதித்துக் கொண்டே இருக்கிறாரே. தாமதப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக இருக்கிறதே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்னும் நான் உன்னை அழகாக வரைய போகிறேன், அழகாக உருவாக்க போகிறேன். அதனால தான் நான் உன்னை அடிச்சு கொண்டு இருக்கேன். அடி சரியா வலிக்குது. அடிச்சா அப்படி இருக்கும் எங்களுக்கு. ஆண்டவர் அடிக்கிற அடி சரியான வலி. சும்மா மனுஷன் ஒரு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்கன்னா, என்ன பிள்ளை இது, எனக்கு தொண்டு சரியில்லை, அங்கே கன்னத்தில் அரைஞ்சிட்டா என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், உடனே வலிக்குதுன்னு அந்த இடத்த கொஞ்சம் தடவி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அடித்தா அவர் தான் அணைக்கணும். அப்போ அப்படின்னா நாங்கள் அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் அடிக்கிறார். அடித்தா அந்த காயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லி மாறவே மாறாது. அவர்கிட்ட சொல்லி உங்களை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது அழகான பாத்திரமாக நீங்கள் வணியப்படுகிறீங்க. செய்தி கொடுத்த அங்கே பாஸ்டர் சோய்சாவை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான ஒரு அழகான டிரான்ஸ்லேட்டரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசுகிறார். நமக்கு தெளிவாக எப்பொழுதுமே அதனால் நாங்கள் கூடி வரும் பொழுது கர்த்தர் பேசுகிறவர். பலிபீட தடியிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு மனுஷனுடையதோ மனுஷனுடையதோ அல்ல, அது தேவனால் வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலே பேசுகிற வார்த்தைகளை இந்த இடத்திலே தயவு செய்து விட்டு போகாதீங்க. அதனால கூட அங்கே எங்களுடைய செய்திகள் அங்கே தொடர்ந்தும் பிள்ளைகள் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. வெப்சைட்லையும் இதுலையும் பார்த்து எத்தனை பேர் பார்க்குறீங்க, பார்த்து கொண்டே இருங்க. மற்றவர்களும் கூப்பிட்டு காட்டுங்க. 4 பேர் இன்னும் கூட்டி கொண்டு வாங்க. ஒத்துழைங்க. கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடி
இப்பொழுது நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவர் எங்களோட பேசிட்டார், வசனம் கேட்கப்பட்டுச்சு, இதோட நான் முடிஞ்சிச்சேன் இல்லை. இந்த வசனத்தை நான் வீட்டை போய் தியானிச்சு நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படியாக தேவன் என்னை அங்கே வனைய வேண்டும், அவருடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறவள் கையை மாத்திரம் நீங்கள் உயர்த்தி கொண்டு இல்லைங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னோட பேசி இருக்கிறார். இல்லை, தெளிவாக அவர் எங்களோட பேசினார். அநேக கரங்களை நான் காண்கிறேன். நன்றி. உண்மையாக எப்படி பாருங்க, தேவர் சமூகத்தை வரும்பொழுது அவர் பேசுகிறத நாங்கள் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது சாட்சிகளை, ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். அதனால ஆண்டவர்கிட்ட திரும்பவும் நான் ஒரு 2 நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பேசிய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் ஆண்டவரே உம்முடைய கையில் இருந்தும் என்னுடைய விருப்பப்படி தான் நான் நடந்தேன், என்னுடைய தீர்மானங்களைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெருமையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை தாழ்த்தி உம்முடைய கையில் ஒரு களிமண்ணை போல நான் என்னை கொடுக்குற ஆண்டவரே, என்னை உருவாக்கும். உயவன் கையில் களிமண்ணையா அனுதினம் நீ வனைந்திடுமே. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. குயவன் களிமண்ணையா அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நான் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அமிழும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசுண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசுண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் குயவன் கையில் களிமண்ணையா அனுதினம் நீர் வனைந்திடுமே. எல்லாரும் கையை உயர்த்தின, நீங்க கையை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, குயவன் கையில் களிமண்ணையா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் நான் களிமண்ணையா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அலையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசுண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம்
ஆத்ம நண்பா இயேசுண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் குயவன் கையில் களிமண்ணையா அனுதினம் நீ என்னை வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணையா அனுதினம் நீ மணைந்திடுமே. கரங்களை உயர்த்தி நிற்கிறோம் அது பிள்ளைகளுக்காக. நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் நம்மிடத்தில் திரும்பி வருவது இல்லை. பேசப்பட்ட வார்த்தைகளை நீர் கிரியைகளை செய்கிற தேவன் சுவாமி. பிள்ளைகளை நல்ல பாத்திரங்களாக மாற்றும், ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றும், உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளுடைய பாத்திரங்களாக மாற்றும், உமக்கு கீழ்ப்படுகிற பாத்திரங்களாக மாற்றும், உண்மை உள்ள பாத்திரங்களாய் மாற்றும், சுயத்தை வெறுக்கிற பாத்திரங்களாக மாற்றும். நீர் பேசிய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக நடக்க வந்த பிள்ளைகளுக்குள் நீர் பேசிய வார்த்தைகள் 1 30 60 100 பலனை கொண்டு வரட்டும் சபைக்குள்ளே. ஆண்டவரே ஆசீர்வதியா. நாங்கள் முடிவு ஜெபத்துக்காய் கடந்து செல்வோம். நின்ற வண்ணமாக கண்களை மூடி தலைகளை சாய்த்து எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். ஆராதனையில் ஆண்டவரே, நீர் தொடக்கம் முதல் இறுதி நேரம் வரை, இந்த நேரம் வரை நீர் கூட இருந்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றபடியால், எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றபடியால், எங்களோடு பேசியபடியால் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. நாங்கள் கேட்கிறவர்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக, ஒரு மனம் திரும்புதலை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அபாரா திக்கமாக்கால் அதீரிய நன்றி தகப்பனையுமே நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காணுகிறீர், பிள்ளைகளுடைய வேதனையை நீர் காணுகிறீர், பிள்ளைகளுடைய துக்கங்களை நீர் காணுகிறீர் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய சோதனைகளை நீர் காணுகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகள் மனம் திரும்புகிற நேரம் ஆண்டவரே, அந்த சோதனையில் இந்த பிள்ளைகளை மீட்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே, எழுதி கொடுத்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் இவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாக, அதிசயங்களை இவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் குடும்பம் கூட இருக்கும்படியாக, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கும்படியாக, ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே. அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. நீ பிரிவினையின் தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றிமை துதிக்கிறோம் ராஜா. அபாராதி கமாமாலா நன்றி தகப்பனை உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, அப்பா மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடக்கிற ஞானஸ்தான ஆண்டவரே அப்பா நாளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கிற உபவாச நாட்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே அப்பா 9வது எனிவர்சரிக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஏப்ரல் மாதம் 18ஆம் நடக்கிற குட் ஃப்ரைடேக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. 20ஆம் தேதி நடக்கிற ஈஸ்டருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றை நீ நல்லபடியாக நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களை நீர் பொறுப்படுத்தபடியால் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.